மாரடைப்பால் உயிரிழந்த ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ திருமகன் ஈவேராவின் இறுதிப் பயணம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். குருசாமி, இப்போ இறுதி ஊர்வலம் அப்படிங்கிறது எந்த வழியாக எடுத்துச் செல்லப்படுகிறது? யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? காயத்ரி, நேற்றைய தினம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமகன் ஈவேரா நேற்றைய தினம் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவனின் மகனான இவர் நேற்றைய தினம் உயிரிழந்ததை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் தொடர்ச்சியாக வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருந்தார்கள். நேற்றைய தினம் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய முக்கிய அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருமே நேற்றைய தினம் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இந்நிலையில் இன்று காலை காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் KS அழகிரி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது இறுதி ஊர்வலமானது தற்பொழுது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமகன் ஈவேராவின் இல்லத்திலிருந்து அவரது உடல் அமரர் ஊர்தியில் வைக்கப்பட்டு அது உடலானது கச்சேரி வீதி மற்றும் மீனாட்சி சுந்தரம் வீதி ஆகியவற்றின் வழியாக தற்பொழுது இறுதி ஊர்வலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊர்வலம் நடக்கக்கூடிய பகுதி முழுவதுமே தற்போது கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த இறுதி ஊர்வலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே தற்பொழுது அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நம்மளுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் KS அழகிரி மற்றும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தந்தை பெரியாரினுடைய கொள்ளு பேரனான திருமகன் ஈவேராவினுடைய மரணம் இந்த ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏற்பட்ட ஒரு இழப்பாகவே இப்பகுதி மக்கள் கருதுகின்றார்கள். இந்த ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் கட்சியினுடைய நீட்சியாக திருமகன் ஈவேரா கருதப்பட்ட நிலையில் அவரது உயிரிழப்பானது மிகப்பெரிய அளவில் இங்கு இருக்கக்கூடிய மக்களை ஒரு சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. தற்பொழுது இறுதி ஊர்வலமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் நன்றி குருசாமி, விவரங்களை வழங்கியமைக்காக.